ஓகே, நான் இப்போ வயலடிக்கு வந்துட்டேன். போய் பார்ப்போம். இன்றைக்கி வந்து எங்களோட வயல் வந்து அறிவுபட்டு அதுக்கு தான் வந்திருக்கேன்னு. பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து நிற்கிது. போய் கொட்ட போகிறோம். இந்த மாதிரி நெல் எத்தனை வேலைக்கு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் சரியில்லை தான். போய் பார்ப்போம் எத்தனை வேலைக்கு நெல் வருது என்ன மாதிரின்னு சொல்லி. தொடர்ந்து இந்த காலையிலே பாருங்கோ. அதுங்க பாருங்க, அந்த மிஷின் வந்து நிற்கிது. இதான் வயல் வந்து நாங்கள் இறக்க போகிறோம். இறக்கி போட்டு கொட்ட போகிறோம். போய் பார்ப்போம் எத்தனை வேலைக்கு நெல் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அப்புறம்லே தொடர்ந்து காலையிலே பாருங்க. மிஷின் அங்கே பார்த்து கொட்ட போகிறோம். இதான் வந்து வயல். இதான் வந்து கொட்ட போகிறோம். பார்ப்போமா? ஓகே, இதான் வயல். இதில் விட்டோம். அங்கே அது கிடங்கு இல்லை 2 பேரையும் போய்ட்டு கிடங்குக்கு போடுங்க. வேக்காது அப்போதான் இதாண்டு நீ இப்படி இங்கே நான் ஒட்டிக்கண்டா. அப்படியே ஒட்டிக்கண்ணா. அப்படியே ஓகே, கடவான் பட்டியாச்சு. நாங்கள் வெட்ட போகிறோம். ஓகே, மிஷின் வந்து இறக்க போகிறோம். எத்தனை வேலைக்கு நெல் அடிக்கன்னு பார்ப்போம். அம்மாளாச்சியே நல்ல கோழி அடிக்கணும் கடவுளே. அதுங்களோ கட்டு வந்து ஆரம்பித்தாச்சு. அவ்வளோ நெல் வருது. எத்தனை வேலைக்கு வருதோ தெரியல, பார்ப்போம். பாருங்க, அப்படி தான் வந்து இப்போ வெட்டுப்படுது வயல். இப்போ தான் இறக்கி இருக்கிறோம். இப்போ வந்து 2 மணி வருமானு நினைக்கிற நேரம். இதை போய் பார்ப்போம். இதிலேருந்து அங்கே தொங்கல் வரைக்கும், அங்கே பாருங்க தொங்கல் வரைக்கும் அங்கே தான் அந்த 1 ஏக்கர் தான். 1 ஏக்கர் வெட்ட அப்படியும் 1 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். பார்ப்போம். மிஷினால் முந்தியெல்லாம் கையால் வெட்டுறது. இப்போ எல்லாம் மிஷினால் சரசரண்டு பட்டி சரசரண்டு எல்லாம் காய வச்சு எல்லாம் சடக்கண்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அதை பாருங்க, அதை ரெக்டர் இது எல்லாம் வந்து நல்லா காஞ்சிட்டு நெல் வந்து இந்த வாழை வந்ததுன்னு சொன்னால் இதுவும் இல்லாமல் போயிடும். அதால் பக்கனை பட்டி எடுத்துகிட்டு தான் நல்லது. பாருங்க, இப்படி வட்டி கொண்டு வாழை பார்ப்போம். பேக்கும் குறையதான் மணி வந்துருக்கேன். 20 பேக்கு பார்ப்போம். கூட வருதுன்னு ஒரு இல்லை. ஏன்னா இந்த முறை வந்து நெல் கொஞ்சம் வேப்பில்லை நல்ல மாதிரி இல்லாமல் இருக்குது. பார்க்க என்னென்னு சொன்னால் நோயில் இந்த தாக்கம் வந்து இந்த முறை வந்து கூடுதலாக வந்துருக்கு. வயல்களில் கதிரெல்லாம் சின்னனாக தான் இருக்குது. அப்போ இந்த வெட்டி போட்டு கொஞ்சம் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. தொடர்ந்து காலனியை பாருங்கோ. எத்தனை வேலைக்கு நெல் வருது என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து காலனியை பாருங்கோ. வார மிஷினில் போய் ஏறி வேற போகலாம். அப்போ ஆள் தொடர்ச்சி அப்படியே வெட்ட போது போல இருக்குது. போய் பார்ப்போம். உங்காலே
நேராக போகிற பக்கம் பார்த்தா அப்படியே நேராக போகுதான். நான் அப்படியே மம்படியை கொண்டு போவோம். என்ன ஒத்தையிலுமே தெரியாது. என்னென்னு சொன்னால் சில வரம்புகள் வந்து வட்டி விடணும். வட்டி விட்டால் தான் வந்து மிஷின் வந்து இறங்கும். அதுக்காக தான் சிலதை வந்து வட்டி விடுறாங்க. வரம்பெல்லாம் கடவான்னு சொல்கிறது. கடவான் வந்து வட்டி விட்டால் தான் மிஷின் வந்து இறங்கி ஏற ஈஸியாக இருக்குது. குத்தனை வந்து மிஷின் இறக்கல சில நேரங்களில் அந்த முன் இது வந்து எதுவும் சேதம் அடைஞ்சிடும். அதுக்காக பாப்போம். அப்படியே தொடர்ச்சியாக வட்டி போட்டு தான் நாள் கொண்டு வந்து உறக்க போகுது. அப்படியே சுற்றி கட்ட போகிறேன் போல. பார்ப்போம் வெட்டுது போய் அங்கெல்லாம் போட்டது உங்களுக்கு பார்ப்போம் விரட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிலதில் வந்து அந்த மிஷின் வந்து வெட்டி எடுக்க எல்லாமே இருக்குது. இந்த பரப்பு கரையோடு இருக்கிறதெல்லாம் வந்து வெட்டி எடுக்க மிஷின் வந்து வெட்டாது. ஏன்னா பரம்போட விட்டால் வந்து மிஷின் பல்லெல்லாம் பழுதாக போடும். அதுக்காக பரம்பில் இந்த சைட்டில் இருக்க வெட்ட மாட்டேன்னு அதெல்லாம் மாமா வந்து அருவாளால் வந்து வெட்டுது. அருவாளால் வெட்டி அதுக்குள்ளே எறிஞ்சு விட்டால் நெல் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கல. இதை வந்து வெட்டி கொண்டு போயிருக்கல. அது வந்து நெல் வந்து வெட்டு போட்டு அதுங்களோ கொஞ்சம் தேவைப்படுவாங்க. கொஞ்சம் தேவைப்படும். அது வேணாக்கா இது வேணாக்கா.
ஓகே, இப்போ அருவி வெட்டி முடியுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வயலில் ஒரு கொஞ்சம் நாங்களுக்கு வெட்டி முடியுது. இப்போ நாங்கள் தைக்க பொட்டிலாம் வந்து நெல்லை போட்டு போவோம். என்ன சொன்னால் நாளைக்கு காய விடணும். அதுக்காக நாங்கள் வந்து பேக்கில் போட்டு கட்டையில் நாளைக்கு தான் தெரியும் எத்தனை பேக்குன்னு சொல்லி நான் காய வச்சு இல்லை கட்டின அப்புறம் தான் தெரியும். ஓகே, தொடர்ந்து காலனிக்காரங்க நாளைக்கு காய போட்டு எடுத்த அப்புறம் இத்தனை பேக்கு வந்துருக்கணும் சொல்லி பார்ப்போம். ஓகே, ஒரு வழி பாருங்கள் கட்டி கொண்டு வர இது முடிய போகுது. நாளைக்கு தான் தெரியும் எப்படி போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரோட்டு வந்து A32 வீதி ரோட்டால் பாருங்கள். இந்த போல தான் நாங்கள் வந்து நெல் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிற ஆக்களை இது வந்து கூடுதலாக இருக்குது. இந்த கூடுதலான வாகனம் நெரிசல் இன்றைக்கி பாருங்க, அவ்வளோ வாகனம் வந்து போய்கொண்டிருக்கு. பாருங்க, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று தொடர்ந்து வந்தோடனே இருக்கு இன்றைக்கு வாகனம். பஸ்ஸுகளும் வாகனங்களும் மாறி மாறி மோட்டர் பைக்கு வாகனம் ஓட்ட ஒரு தொகை.